ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. உன்னுடைய தொப்புள் கூடிய உறவுகளை தமிழர்களை இவ்வளோ நபரை கொன்று குவித்த திமுகவை தான் என்னுடைய எதிரின்னு சொன்ன பிறகு அவன் வீட்டில் போய் உட்கார்ந்து உனக்கு எப்படி மனசு வருது? அப்போது உனக்கான சமரசத்திற்காக, உனக்கான தேவைக்காக இவ்வளோ நாளாக எதை நீ பேசினாய்? தமிழ் தேசியம் பேசி இந்த இலங்கை தமிழர்களுக்காக நின்றுன்னு சொன்ன நீ அவ்வளோ அப்போ போய் தானே. யாரை எதிர்க்கக்கூடாதோ ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத விஜய் எதிர்க்கிறதுக்கு இந்த பக்கம் வந்துட்டீங்க. அப்போ உங்களுக்கான சிந்தனை ஓட்டம்னு நின்று போச்சு. அப்போ உங்களுக்கான தேவை என்ன சொல்லுங்கள்? இந்த சேஞ்சுக்கு என்ன காரணம்? சீமான்ட்ட இவ்வளோ பெரிய சேஞ்சு ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? தளபதி விஜய் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான க்ரௌடு வரும்ன்றதை அவர் எதிர்பார்த்துருக்காமல் இருக்கலாம். இது நம்மளுடைய கோர் ஓட்டை மொத்தமாக உடச்சி நம்ம கட்சியை சின்ன பண்ணமாக ஆக்குதுன்றதை அவருக்கு புரிஞ்சிருக்கலாம். நம்ம ஆரம்பத்திலேயே ரஜினிகாந்தை எதிர்த்தது போல், விஜயகாந்தை எதிர்த்தது போல் தம்பி விஜய் எதிர்க்காமல் நம்ம பாலிஷாக போயிட்டோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றிருக்கலாம். ஏன்னா ரஜினி அவர்களெல்லாம் ரொம்ப கடுமையான விமர்சனம். அது அவர் கட்சியை சார்ந்த நபர்கள்லாம் ரஜினியோடு நிப்பாட்டல. நீ வாரத்துக்கு ஒரு முறை யூடர்ன் போகிறது, ஜிக்ஜாக்காக போகிறது வைக்கிறது, திடீர்னு கௌசிகா பேசுறது, திடீர்னு காமெடியாக பேசுறது, திடீர்னு கவ்வோட பேசுறது, இதெல்லாம் அரசியலுக்கு சாத்தியமான விஷயமா? ஏன் இன்னும் சீமான் ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெறாமல் இருக்கிறார்? ஒரு கட்சியின் தலைவராக இருந்து சார் நீ எப்படி வந்தியோ, நேற்று கமலஹாசன் கூட போய் பதவி ஏற்றுட்டாரு. உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது. ரெட்ரோலக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். போர் பிரகடனம் அறிவிக்கப்பட்டுருச்சு. சிரேலா ஈரானா? சீமான் அண்ணன் சீமான், ஈரான் சீமான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் போர் அப்படின்றத சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக வேற சொல்லியிருக்காரு. தொடர்ந்து விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் காட்டமாக போர் அப்படின்ற அளவுக்கு அவர் போயிட்டார். எப்படி என்னன்றது தெரியலை. அது நீங்கள் தான் சொல்லணும். என்ன நடக்க போகுதுன்ற ஒரு பதட்டம் பொதுவாக இருக்குது. மக்கள் மத்தியிலேயே ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இருக்குது. எப்போ போர், என்ன ஆகும், என்ன ஏதுன்றது தெரியாமல் ஒரு இதில் இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்ன நடக்க போகுது? 23ஆம் புலிகேசி படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம், எல்லாருமே பார்த்துருப்போம். போர், ஆமாம் போர் கேட்டுங்களா? போர், ஆமாம் போர் அப்படின்ட்டு 2 பேர் கூட சேர்ந்துக்கிட்டு டண்டக்கண்ணு கொட்டு அடிச்சுட்டு வெளியில் வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதே போல் திடீர்னு அண்ணன் போர், ஆமாம் போர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வெளியே வாடா முண்டை கலப்பை அப்படின்னு இன்னொரு ரோல் அங்கே இருக்கும். அது எந்த ரோல்னு எனக்கு தெரியல. என்னைக்கு அப்படி கூப்பிட போகிறாங்களோ அன்னைக்கு எல்லாம் கிழிஞ்சிச்சு. நான் அது வரைக்கும் நீங்கள் சும்மா போர்னு சுற்றிட்டு ஜாலியாக சுற்றலாம். ஆனால் யதார்த்தமான ஒரு அரசியலை பேசணும். முதல் விஷயம் எனக்கு நீங்கள் போர், தளபதி விஜயோட சண்டை போடுறேன் அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. ஸ்டாலின் வீட்டுக்கு எதுக்கு போனீங்க? முதல்ல துக்கம் விசாரிக்க. அவங்க அண்ணன் இறந்துட்டார், அதை போய் விசாரித்து அவருக்கு நான் ஃபோன்லாம் அவங்க அப்பா யாரோ இறந்தப்பெல்லாம் அவர் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. ஸ்டாலின் அப்பா அவங்க அப்பா இறந்தப்போ ஃபோன் பண்ணி பேசினா நீ ஃபோனை பண்ணி பேசிட்டு அறிக்கை கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அவர் முதலமைச்சர் ஃபோன் பண்ணி பேசும்போது நம்ம ஒரு போய் பார்க்குறது என்ன தப்பு இருக்குது? சரி, என்ன தப்புன்னு சொல்லிடுறேன். ஏன் சொல்லணும்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம பேச வேண்டியது இருக்குனாக்கா, முதல்ல சீமான் சொன்னது 2 திராவிட கட்சிகளை அழிப்பது தான் என் முதல் நோக்கம். அதில் மிக முக்கியமானது திமுகவை அழித்தே தீர வேண்டும். ஏனென்றால் இலங்கையில் என் தொப்புள் கொடி உறவுகளை மிக மோசமாக கொன்று குவித்ததில் திமுகவுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. நம்பர் 1. 2, அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய மார்பை அறுத்து கொண்டது, பாலியல் வன்புணர்வு செய்து கொண்டது, சின்ன பிள்ளைகள் தலையில் துப்பாக்கியை வைத்து சுட்டு கொண்டது, அந்த மாதிரி உச்சபட்ச மனிதாபமற்ற முறையில் நடந்தது. இன்னைக்கு கூட செம்மன்ற ஒரு பகுதியில், செம்மண்ணின்ற பகுதியில் மனித பிணங்கள் குவியலாக இருப்பதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்களோ அதை கண்டித்து வரக்கூடிய மாதங்களில் அடுத்த மாதம் நினைக்கிறாங்க, அடுத்த மாதம் கண்டன ஆர்ப்பாட்டம் அங்கே நடப்பதற்கும் அந்த உண்மையை கண்டறியணும்னு சொல்லி ஒரு இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்னும் பொழுது, உன்னுடைய தொப்புள் கூடிய உறவுகளை தமிழர்களை இவ்வளோ நபரை கொன்று குவித்த திமுகவை தான் என்னுடைய எதிரின்னு சொன்ன பிறகு அவன் வீட்டில் போய் உட்கார்ந்து உனக்கு எப்படி மனசு வருது? அப்போது உனக்கான சமரசத்திற்காக, உனக்கான தேவைக்காக இவ்வளோ நாளாக எதை நீ பேசினாய்? தமிழ் தேசியம் பேசி இந்த இலங்கை தமிழர்களுக்காக நின்றுன்னு சொன்ன நீ அவ்வளோ
சொல்லுவோம், அப்போ பொய் தானே. அந்த ஒட்டுமொத்த உறவுகள் இறந்து கிடந்த அந்த நிகழ்வை எல்லாத்தையும் மறந்துட்டு நீ போய் அங்கே வீட்டில் உட்கார்றேன்னா வெக்கம் இல்லாமல், அப்போ நீ யாரை களங்கப்படுத்தி கேவலப்படுத்தியிருக்காரு, யாரை வச்சு ஒரு நாள் பிளப்புவாத அரசியல் செய்திருக்கிறார்? இதுதான் உன்னுடைய சித்தாந்தமா? ரசிகர்களுக்கும் என்ன வார்த்தை அது? லட்சியவாதிகளுக்கும் ரசிகர்களுக்கும் உன் லட்சியம் என்ன? இதான் உன் லட்சியம்? ராஜபக்சேவை போய் சந்திக்கிறதுக்கு ஆள் அனுப்பிச்சு விட்டதில் யார் மிக முக்கியமான பங்கு? திமுக. அதில் கனிமொழி, டிஆர் பாலு, அண்ணன் திருமாவளவன் வேறு அதில் போனார். இதில் எல்லாம் போய் உட்காந்து ராஜபக்சேவை தமிழினத்தை கொன்று குவிச்ச நபர்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு எல்லாத்தையும் அனுப்பிச்சு பார்க்க வச்சு எல்லா பகுமான வேலையும் பார்த்த திமுகவுடைய கலைஞருடைய மகன் ஸ்டாலின் வீட்டுக்கு உங்களுக்கு போவதற்கு எப்படி மனசு வந்தது? எதன் அடிப்படையில் நீ போன? உனக்கான எதிரி வந்தான்னு தெரிஞ்சு போச்சுன்னா நீ எப்படி அங்கே வீட்டுக்கு உள்ளே போக முடியும்? அரசியல் மாண்பு அப்படின்றதெல்லாம் இல்லை. ஊரே அழிச்சிருக்காங்கடா. ஊரே அழிச்சிருக்காங்களா இல்லையா? அப்புறம் என்ன மாண்பு வெண்ணன்றதெல்லாம்? ஊரை அழிச்சிட்டாங்கல்ல, காரணம் இவங்க தான் சொல்லிட்டேல, ஏன் போனேன்? அவங்கள அழிக்க தானே உன்னுடைய வேலைன்னு சொன்னேன். இன்னொன்று அதிமுக அழிக்கிறது உன்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு சசிகலா எடப்பாடி சேர்த்து வைக்க கொண்டு போய் குத்த வச்சு உட்காந்தால் தான் நீ. அப்போ இதில் எங்கே இருக்குது உன்னுடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம்லாம்? இப்போ திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் விஜய் எதிர்ப்பதால் விஜய் அப்படி பயந்து நடுங்கிற போகிறாப்லையா? 10ஓட 11 அத்தோட நீ ஒன்று போயிடுவாப்புல. எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிற, நீ என்ன புதுசாக எதிர்க்கிற, போயாண்டு போயிடுவாங்க. ஆனால் நீ அங்கே போனதுக்கான காரணம் எனக்கு சொல்லு. என்னத்துக்கு போன நீ? துக்கம் விசாரிக்கிறேன். ஏன்டா அப்போ இவ்வளோ பேர் செத்து போனாங்கல்ல, இவ்வளோ நபர்கள் இறந்து போனார்கள்ல, இந்த துக்கத்திற்கு, இந்த துக்ககரமான நிகழ்வுக்கு காரணம் யார்? அந்த குடும்பம் தான் தெரிஞ்சு போச்சுல. அந்த குடும்பத்தில் உங்களுக்கு என்ன வேலை வேண்டி கிடக்கு? அப்போ இவ்வளோ பேர் இழப்பை விட, இத்தனை நபர்களை கொடூரமாக கொன்று குவித்ததை விட, இவ்வளோ பெண்களை அந்த பத்திரிகை இருக்கக்கூடிய அந்த பெண்ணு மாறை அறுத்து கொண்டானுங்கள்ல, அந்த காணொலியெல்லாம் பார்த்தோம்ல, பிறப்புறுப்பில் காலை வச்சு மிதிச்சே கொண்டானுங்கள்ல, இதெல்லாம் பார்த்தோம்ல. இவர்கள் இறப்பை விட மூக்காமுத்து இறப்பு உன்னை அவ்வளோ பாதிச்சிருக்குல்ல. அப்போ அவ்வளோ நெருக்கமான உறவா உனக்கு? சொல்லு. அவ்வளோ நெருக்கமான உறவு உனக்கு. அதனால தானே அவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டு நேரில் போய் துக்கம் விசாரிக்கிற அளவுக்கு போயிருக்கிறேனாக்கா. இன்றைக்கும் இலங்கை அகதிகள் இங்கே இருக்கக்கூடிய முகாமில் எவ்வளோ சித்திரவதை அனுபவிக்கிறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோமா? அவருக்கான உரிமை கிடைக்கலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறோமா? மீனவர்களை தொடர்ந்து சுட்டு கோச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா? பேசிக்கிட்டு இருக்கிறோமா? எல்லாத்தையும் மறந்துச்சு, எல்லாத்தையும் தொடச்சி போட்டுட்டு போய் உட்காந்துட்டு நான் மாண்பு கத்திரிக்கான்னு சொல்லிட்டு உட்காந்து நீ போய் அங்கே பேசிட்டு வரேனாக்கா என்ன அர்த்தம்? இல்லை, அவர் இப்போ பேசிட்டு வந்ததுனால திமுக அதுக்கப்புறம் விமர்சிக்கவே மாட்டாரா? இல்லை இப்படி விமர்சிக்க தானே போகிறாரு அவர். சார், நான் சொல்கிறது, நீ எதற்காக, எந்த நோக்கத்துக்கு போனதே தப்புன்றீங்க? எந்த நோக்கத்துக்கு அரசியலுக்கு வந்த? அந்த மக்களை கொன்று குவித்த திமுகவை காலி பண்ணுன்னு தானே வந்தேன்னு சொன்னேன். அப்போ அவன் வீட்டில் உனக்கு என்ன வேலை வேண்டி கிடக்கு? திமுககாரன் சாவாசம் நமக்கு எதுக்கு? தேவையில்லை. திமுக சாவாசம் கொலநாசம் சொல்லி அதனால தான் இங்கே இலங்கை மக்கள் எல்லாம் செத்துட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு முதலமைச்சருடைய வீட்டில் உங்களுக்கு என்ன வேலை? அது கலைஞருடைய பிள்ளை வீட்டில் உங்களுக்கு என்ன வேலை? அது அவங்க குடும்ப பிரச்சனை சார். உங்கள் வீட்டுக்கு உங்கள் அப்பா இறந்துட்டார், ஃபோன் பண்ணி பேசினாரா? அதே மாண்போடு ஒரு அறிக்கை கொடுங்க, இல்லை ஃபோன் போட்டு பேசிட்டு விட்டுருங்க. கரெக்டு தானே? நேரில் போய் உட்கார வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அப்போ இவ்வளோ நபர் இறந்ததை நீங்கள் தொடச்சி போட்டிங்கல்ல. அப்போ இவ்வளோ நபர் இறப்பை நீங்கள் ஆதாயத்துக்காக பயன்படுத்தினீங்களா? நீட்டில் அனிதா இறப்பை திமுக பயன்படுத்தியதை போல் இலங்கை மக்கள் இறப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு பிளப்புவாத அரசியல் செஞ்சீங்களான்னு ஒரு கேள்வி வருதுல்ல. என்ன பதில் சொல்லுவீங்க? போயிருக்கக்கூடாதுல்ல. இதெல்லாம் போய் விட்டுவிட்டு போர், ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் போர். சரி, உங்களுடைய சித்தாந்தம் என்ன? உங்களுடைய கொள்கை என்ன? என்ன உங்களுக்கு கொள்கை இருக்குது? அதாவது நான் காலேஜ் போகும்போது 2 லிட்டர் கல் குடிச்சிட்டு போவேன், இந்த மாணவர் பிள்ளைகிட்ட கற்பிக்கிறது அதானே? சினிமா பிழப்புக்காக எடுக்க வந்தேன், ஒத்து வந்தால் பார்ப்பேன், இல்லையா கள்ளச்சாரம் கிடச்சிட்டு பொழைச்சிட்டு போவேன். கள்ளச்சாரத்தால் எவ்வளோ குடும்பம் நிர்கதியாகி அந்த குடும்பத்துடைய தலைவன் இறந்த பிறகு வறுமை நிலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பிழைப்பிற்காக, உணவிற்காக வழி இல்லாமல் பள்ளியை பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு இன்றைக்கும் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிற எவ்வளோ குடும்பம் இருக்குது தெரியுமா சார்? கள்ளச்சாரம் மாற்றம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது சார். நீங்கள் ரொம்ப சாதாரணமாக ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறாலும் இப்படி பேசலாமா? ஆனால் ஏன் அவர் விஜயை டார்கெட் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? எதனால் விஜய் போர் அப்படின்ற ஒரு விஷயம் அது திமுக கூடயோ பாஜக கூடயோ இல்லாமல் நேரடியாக விஜய் பக்கம் திரும்புவதற்கான காரணம் என்னவா? விஜய் தானே ஆளுங்கட்சி, அவர் தானே இப்போ சிஎம். அதாவது மனுஷ கூட பேசினா கலவரம் நிலவரம் என்னெல்லாம் தெரியும். திடீர்னு ஆடு மாடு கூட கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருக்கும்போது கிரவுண்ட் ரிலேட்டு தெரியாமல் போயிடுது. கண்ணு முழிச்சுன்னா எல்லா பக்கம் விஜய் விஜய்னு பேசினா விஜய் தான் சிஎம் போல் இருக்கு, நம்ம விஜய் எதிர்க்கணும்னு ஆரம்பிச்சிட்டாப்புல. அதான் மைண்ட் செட். வேறு என்ன இருக்க முடியும்? இது எவ்வளோ முரணான தவறான ஒரு செயலாக இருக்கிறது. இல்லை, இதில் இன்னொரு பக்கம் திமுக தலைவரை போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவருடைய பேச்சு இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குன்றதும் பேசப்படுது சார். அது எனக்கு தேவையில்லாத விஷயம் சார். நீங்கள் அவரை அதை கேட்க இல்லை அந்த செய்தி நானும் பார்க்குறேன். நீங்கள் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எதிர்க்காமல் போங்க, இல்லை அதற்கு முன்னாடியே நீங்கள் விஜய் எதிர்க்காமல் இருந்தீங்கன்னா எதிர்க்க தான் செஞ்சீங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீ போனதே தப்புன்றேன்ல, நீ ஏன் போன? இவ்வளோ தமிழர்கள் இறந்த இறப்பையும் பிரபாகரனுடைய இறப்பையும் சேர்த்து பேசக்கூடிய நீங்கள் இதற்கு காரணமாக இருந்த நபர்கள் யார்?
இத்தனை தமிழ் மக்களுடைய உறவுகள் பிரபாகரன் சாவுக்கு யார் காரணன்றது அதை விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். இவ்வளோ மக்கள் இருந்ததற்கான காரணம் யாருன்னு சொன்னீங்க நீங்கள் இவ்வளோ நாளாக? கலைஞர் தானே. கலைஞர், அப்போது கலைஞரோடு பயணித்த ஸ்டாலின், கனிமொழி, அப்போது கூட்டணியில் இருந்தக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையும் சொன்னீங்கல்ல. அப்போ சொல்லிவிட்டு இப்போ இது என்ன வேலை இது? அந்த ஆத்மாக்கள் உங்களை சும்மா வருமா? ஒருத்தன் கொன்னுட்டான் அப்படின்னு தெரிஞ்சால் அவன் கொன்னவன் வீட்டில் போய் நீங்கள் குத்த வச்சு உட்காந்துட்டு இவனால் நான் உனக்கு தாண்டா சப்போர்ட்னு சொல்லிட்டு உட்காந்தீங்கன்னாக்கா அவர்கள் ஆத்மா அதை என்ன செய்யும்னு ஒரு யோசனை இருக்கணும்ல. அப்போது சீமானுக்கு நிலையான கொள்கையே முதல்ல இல்லை. அப்புறம் என்ன கொள்கைக்கும் ரசிகர்களுக்குமான போர்னு வெக்கம் இல்லாமல் பேசுகிறீங்க? உங்களுடைய கொள்கையே இல்லையே, உங்கள் சித்தாந்தத்தையும் நீங்கள் விட்டுட்டீங்களே. யாரை எதிர்க்கிறேன்னு சொன்னீங்களோ 2 பேர் வீட்டுக்கும் போய் உட்காந்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு. யாரை எதிர்க்கக்கூடாதோ ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத விஜய் எதிர்க்கிறதுக்கு இந்த பக்கம் வந்துட்டீங்க. அப்போ உங்களுக்கான சிந்தனை ஓட்டம்னு நின்று போச்சு. அப்போ உங்களுக்கான தேவை என்ன சொல்லுங்கள்? இந்த சேஞ்சுக்கு என்ன காரணம்? சீமான்ட்ட இவ்வளோ பெரிய சேஞ்சு ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னா சேஞ்சு தான் காரணமானு இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல. இப்போ இதுக்கு என்ன சொல்ல முடியும்? அப்போது இவர்னால் சமூகத்தில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும்னு மக்கள் நம்பியிருந்தா என்றைக்கோ இவரை கொண்டு போய் அரியணையில் உட்கார வச்சுருப்பாங்க சார். இப்போ கூட ஒரு தன்மை தகவல், சீமான் பிஜேபி அதிமுக அலையன்ஸில் பேசப்பட்டிருக்காரு, லாஸ்ட் மினிட்ல அவர் உள்ளே வருவாருன்ற மாதிரியான செய்தியும் வருது. எந்த அளவுக்கு உண்மைன்னு கடைசியில் நீ போக போக நமக்கு தெரிய வந்துடும். அதுதான் எடப்பாடி சொன்ன பிரம்மாண்ட கட்சியா? அதுதான் எடப்பாடி சொன்ன பிரம்மாண்ட கட்சியா? இல்லை, எடப்பாடி அவருக்குன்னு ஒரு ஆளுமை இருக்குது சார், அவருக்குன்னு ஒரு அரசியல் புரிதல் இருக்குது. ஓபிஎஸ் டிடிவி சசிகலா ஓரம் கட்டியிருக்கிறாரு. பல ஆண்டு காலமாக 4 வருஷமாக ஆட்சி போயிருன்னு சொன்னதுக்கப்புறம் திமுகவை சமாளிச்சிருக்கிறாரு. அவரை முட்டாலாம் கிடையாது. அவர் நீங்கள் அவரை குறைச்சி மதிப்பிடுறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அது பிரம்மாண்ட கட்சி ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன சார்? ஏன் பிரம்மாண்ட கட்சின்னு ஏற்றுக்க சார்? பிரம்மாண்டன்ற வார்த்தைக்கு முதல்ல எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சங்கர் படத்தையே பிரம்மாண்டன்றாங்க, புரியுதுங்களா? ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும். இந்த கட்சி இத்தனை ஆண்டு காலமாக என்ன செய்திருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாக்கா என்ன பிரம்மாண்டத்தை நிகழ்த்தி இருக்கிறது? ஒன்றும் இல்லை சார். அடிமட்டத்திலேருந்து ஒரு 8% வாக்குகளை 8% ஓட்டு பர்சன்டேஜ் வச்சுருக்கோம், தனித்துவமாக இது வரைக்கும் செயல்பட்டுருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கான. சரி, அந்த பிரம்மாண்டத்திலே நீங்கள் இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனால் எடப்பாடி சொன்ன பிரம்மாண்டம் அந்த கட்சி கிடையாது, அவ்வளோதான். இல்லை, பிரம்மாண்டம்னா அப்போ இன்னொரு சந்தேகம் வருது இல்லையா இயல்பா? அது பிரம்மாண்ட கட்சி இல்லைனா அப்போ தாவேக்கா தான் பிரம்மாண்ட கட்சியா அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது. தாவேக்கா தான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சுல, பிஜேபியோட கூட்டணி இருக்கக்கூடியதை அந்த மாதிரி நம்ம வாரத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை எடப்பாடி அவர்கள் பிஜேபியை விட்டுட்டு வெளியில் வந்தால் நம்ம அன்னைக்கு அதை குறித்து பேசலாம். ஆரம்பத்தில் விஜய் அவர்களை ரொம்ப வரவேற்றது சீமான் அவர்கள் தான். இதில் எதுவும் மாற்று கருத்து யாருக்குமே இருக்காது. ஆரம்ப கட்டத்தில் விஜய் அவர்களை வரவேற்றது சீமான் தான். என் தம்பி வரட்டும், என் தம்பி தான், அவர் என்ன கொள்கையை எடுத்துகிட்டு வந்தாலும் சரி நான் அவர் கூட சேருவேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதன் பிறகு நடந்த மாற்றங்கள் தான் இது இல்லை. குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு அவர் சொன்னது தான், ஒன்று சாம்பார்னு சொல்லு, இல்லை கருவாட்டு குழம்புன்னு சொல்லுதுன்னு கருவாட்டு சாம்பார் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். அப்போவே அவருக்கு முரண் ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்க்குறீங்களா? அவருக்கும் விஜய்க்குமான அந்த முரண் அப்படின்றது. அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான க்ரௌடு வரும்ன்றதை அவர் எதிர்பார்த்துருக்காமல் இருக்கலாம். இது நம்மளுடைய கோர் ஓட்டை மொத்தமாக உடச்சி நம்ம கட்சியை சின்ன பண்ணமாக ஆக்குதுன்றதை அவருக்கு புரிஞ்சிருக்கலாம். நம்ம ஆரம்பத்திலேயே ரஜினிகாந்தை எதிர்த்தது போல், விஜயகாந்தை எதிர்த்தது போல் தம்பி விஜய் எதிர்க்காமல் நம்ம பாலிஷாக போயிட்டோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றிருக்கலாம். ஏன்னா ரஜினி அவர்களெல்லாம் ரொம்ப கடுமையான விமர்சனமாக தான் அவர் கட்சியை சார்ந்த நபர்கள்லாம் ரஜினியோடு நிப்பாட்டல. தேவையில்லாமல் தனுஷ்லேருந்து அவங்க மகள் ஐஸ்வர்யா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, அதுவும் ஒருமையில் வார்த்தை பயன்படுத்தி பேசினா எவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு நமக்கு தெரியும். அப்புறம் விஜயகாந்த் அவர்களை அவர் சொன்ன வார்த்தை, நல்ல கண்ணு கண்டகால் மயிருக்கு சமமாக வருவியா நீ அப்படின்னு சொல்லி பேசின பேச்செல்லாம் உச்சபட்ச வன்மம். அப்புறம் விஜயகாந்த் அவர்களை இறந்தது பிறகு இவர் போல் ஒரு மாமனிதர் இல்லைன்னு சொல்லி இவர் பேசினது இருக்குல்ல, அதை விட கேவலம். சீமான் ஃபஸ்ட்டு அப்படி பேசிட்டு அப்புறம் இப்படி பேசிட்டு தான் ரெட்டனாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, சந்தர்ப்பவாதத்துக்கு ஏற்ப பப்ளிக்கில் அடி வாங்கிடக்கூடாதுன்ற மாதிரி சில பேர் சில இடத்துல நாசுக்காப்போ வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி இது அரசியல் இந்த மாதிரி ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயம். அப்போது தளபதி விஜய் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த க்ரௌடு ஒரு இம்பேக்ட்டு, இவர் கட்சியிலிருந்து பல நபர்கள் தொடர்ச்சியாக விலகுவது, தொடர்ச்சியாக ஊடகத்தில் நம்ம பேசக்கூடிய செய்திகள் வந்துக்கிட்டு இருந்த இடங்களில் இப்போ சீமான் பேசும்பொழுது அதேமாதிரி கூட அண்ணாமலை பேசுவாப்பில் 2 பேர் சேர்ந்து ஒரு மாதிரி குரல் வித்த காமிச்சிட்டே போயிட்டுருப்பாங்க. அப்போதைக்கு திமுக அதிமுக இந்த மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கும்போது ட்ரமாட்டிக் சேஞ்ச் மாதிரி எல்லா இடத்துலையும் தளபதி பற்றின பேசி அரசியல் தவிர்க்க முடியாத ஒரு மையப்புள்ளியாக வருது. அவர் தான் ஒன்று செஞ்சாக்கா இன்டர்நேஷ்னல் நியூஸாக, நேஷனல் நியூஸ்னாலும் பரவாயில்ல, இன்டர்நேஷ்னல் நியூஸ் வரைக்கும் போகுதுன்னும் பொழுது தன்னிச்சையாக ஏற்பட்ட ஒரு பலவிதமான நடுக்கம், ஒரு பதட்டம், ஊடக வெளிச்சம் அவங்க மீது படாததும் அவங்களுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி அவர்கள் மீது பட்டுக்கொண்ட அந்த ஊடக வெளிச்சம் மொத்தமாக இன்னொருத்தர் மீது திசை திரும்பும்பொழுது இது அவங்களுக்கு தெரியாதா? ஒரு நடிகர், அதுவும் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வராரு, அப்போ அரசியலுக்கு வராருன்னா அது பெரிய பெரிய பேசு பொருளாகும். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் கண்டுபிடிக்கப்படும். அதற்கு ஊடக வெளிச்சம் இருக்குன்றது அவருக்கு தெரியாதா? தட்ஸ் தி பாயிண்ட்.
விஜய் மீது இருக்கக்கூடிய ஊடக வெளிச்சம் நம்ம மீது வர வேண்டும் என்றால் நேரடியாக விஜயை தாக்குவதன் மூலமாக தான் ஊடக வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ பேசுனது கூட ஊடக வெளிச்சத்துக்காக தான். இல்லாட்டி வந்து இவர் பெருசாக வந்து போகிற விஜய் எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? விஜய் அவர்களை எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை சார். இன்றைக்கி நீங்கள் பேசுகிறேன்னா உங்களுக்கு ஊடக வெளிச்சம் தேவைப்படுகிறது. நீங்கள் திமுக வந்து பேசுனீங்கன்னா திமுக பல வழக்கை பற்றி பேசுது. எவ்வளோ வழக்கு இருக்குது அண்ணன் மேலே, என்னென்ன வழக்கெல்லாம் இருக்குது. பிஜேபி பற்றிலாம் அண்ணன் எப்பயுமே எடுத்து பேச போகிறது கிடையாது. இந்த பக்கம் பேசுகிறது, சாயங்காலம் அந்த பக்கம் 2 பேரும் தீம் பார்ட்னர்னு பேசிக்க வேண்டியது, கை குளிக்க வேண்டியது, இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது அட்டென்ஷன் சீக்வன்ஸுக்காக சில வேலைகள் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி இதை ஒரு அட்டென்ஷன் சீக்வன்ஸுக்காக சொல்லிவிட்டா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் அதை பற்றி பேசுகிறோமா. ஆனால் அண்ணனால் 50 ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நமக்கு தெரியும். அவரால் பெருசாக ஒன்றும் இங்கே மாற்றிட முடியாது, ஒன்றும் தலைகளை புரட்டிட முடியான்றது எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளுது மிஞ்சி போனால் ஒரு 2-3 யூடியூபரை வச்சு ஏதாவது பேசுவாங்களே தவிர, அதை தாண்டி அண்ணன் சீமானால் வந்து சமூகத்தில் பெரிய மாற்றம்ன்றதெல்லாம் வந்து இல்லை. அவருக்கு ஒரு கொள்கை, அந்த பெரியாரிய கொள்கையெல்லாம் அவரால் ஏற்றுக்க முடியல அப்படின்றது ஒரு பக்கம் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சார் நீங்கள் எனக்கு நேற்று வரைக்கும் பெரியாரை புகழ்ந்தேன், இன்றைக்கி வந்து பெரியாரை புகழலை கேட்டாக்கா எனக்கு அப்போ ஒரு புரிதல் இருந்துச்சு, இப்போ ஒரு புரிதல் இருக்குன்றவ, நாளைக்கு ஒரு புரிதல் இருக்குன்றவ, அப்போ நீ ஒரு நிலைத்தன்மையான புரிதலே முதல்ல இல்லைல்ல. இந்த மாதிரி ஆளுக்கு வந்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். உனக்கு நிலைத்தன்மையான ஒரு புரிதலே இல்லை. ஒரு விஷயத்தை பற்றி ஒரு புரிதல் ஏற்பட்டு அது நல்ல தெளிவான பிறகு தான் நீ வெளியில் பேசவே ஆரம்பிக்கணும். நீ அறகுறையாகவே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்துட்டு போன வாரம் ஒரு பேச்சு, இந்த வாரம் ஒரு பேச்சு, அடுத்த வாரம் ஒரு பேச்சுனாக்கா உன்னை எப்படி பார்ப்போம் சமூகத்தில்? டேய் ஏன் அவர் எதையாவது ஒன்று பேசிட்டு பண்ணி உன் வேலையை பாரு போ அப்படின்ட்டு. வேணா உன் வீட்டில் ஆடு மாட்டு தான் அவுத்துட்டு போய் எதாவது பேசுறது கேட்டு வரட்டுன்னு சொல்லுவாங்க. கேட்டால் அவ்வளோதான் நடக்க போகுது. சமூகத்தில் ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய நபர் பயன்படுத்தக்கூடாத பல வார்த்தைகள் அவர் பயன்படுத்தியிருக்காரு பொழுது அவர் எப்படி பெரிய சமூகத்திற்கான மாற்றத்திற்கான விதை நம்புறது நம்ம. அதனால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது சார். அதனால் வந்து இவர் வந்து விஜய் எதிர்க்கிறதுனால வந்து விஜய் அவர்களுக்கு பெரிய லாஸ்லாம் கிடையாது. 10ஓட 11 அத்தோடு இது ஒன்று, அவ்வளோதான் கணக்கு. ஆனால் தாவேக்காலேருந்து எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லையே. இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவர் ஒரு போர்னு சொல்லியிருக்காரு, ரசிகர் கூட்டத்திற்கும் லட்சிய கூட்டத்திற்குமான போர், இது சினிமாவா லட்சியமா அப்படின்றத பார்த்துடலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் தாவேக்கா தரப்புலேருந்து எந்த விதமான இல்லை செய்தி தொடர்பாளர்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. செய்தி தொடர்பாளர்கள் பேசுகிறாங்க, அதற்கான கண்டன குரல் வந்து பதிவு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. தலைமை அளவுக்கு பேசுனதே அவங்களதுலேருந்து தலைவர், இந்த சைட்லேருந்து பெரிய அளவுக்கு அந்த தலைமையிலேருந்து யாருமே பேச, தலைமை அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னு நினச்சிருச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். ஹே வழக்கம் போல் வாரத்துக்கு ஒரு பேச்சு பேசுவாப்பில், இந்த வாரத்துக்கு இந்த பேச்சு, அடுத்த வாரத்துக்கு வேறு மாதிரி விடுப்பா அப்படின்ட்டு கண்டுக்காம போகிறாங்க. அப்படி தான் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கா? என்ன அண்ணன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கா? சாஃப்ட் கார்னர் இல்லை. ஆரம்பத்தில் ஒரு பெரியாரை பற்றி பேசுனதுக்கும் எந்த விதமான ரியாக்ஷனும் தலைமையிலேருந்து எதுவும் இல்லை. அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க, கன்சிடர் பண்ண, நானும் தம்பியும் பேசியிருக்கோம், நீண்ட நேரம் பேசிதான் சார். அவங்க சொல்கிறது கன்சிடர் பண்ண விரும்பலை. நீ என்ன நினைக்கிற, என்னை நோண்டி நீ பெரிய ஆள்னு காட்டிக்கணும், உனக்கு எனக்கு தான் சண்டைன்ற மாதிரி நீ யோசிச்சுட்டு இருக்கிற. ஆனால் நான் டிஎம்கேக்கு எனக்கு தான் சொல்லிட்டேன். அப்போ நீயே குறுக்க அந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி சும்மா வந்துக்கிட்டு இருக்கேன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதனால் கௌசிக்கை எந்த பார்வையில் பார்ப்பாங்க? காமெடினா பார்க்குறாங்க. கௌசிக் நீ பாட்டு ஏதாவது பேசல. என்ன சொல்கிறாரு, நீங்கள் தான் கௌசிக்குன்றாரு. யார் அவர்? நான் போய் வெட்ட போகிறேன், நடுவில் இந்த கௌசிக் வந்துடுறான், யாரா பார்த்தா நம்ம சின்னம்மா பையன், நம்ம பெரியம்மா பையனா இருக்கான், நம்ம தம்பியா இருக்கான். ஆனால் இனிமே அப்படி இருக்காது, வெட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். திமுக அதிமுகலாம் யாரா இப்போ சகலையா? அவரு சித்தப்பா எடப்பாடி. அப்போ வெட்ட போகிறது சித்தப்பாவை, அவரு பங்காளி. ஆக மொத்தம் நீ எதையும் உருப்படி அப்பையும் உருப்படி எதுவும் பண்ண மாட்டேன், வெட்டுறது குத்துறது இதானே. அதான் சொன்னேன்ல சார், நீங்கள் கௌசிக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாவது இருக்கும், புரியுதுங்களா? நீங்கள் கௌசிக்கா பார்க்காம வேறு மணலில் பார்த்து எதுக்கு டென்ஷன் ஆவானே, நம்ம கௌசிக்கா பார்த்துட்டு போவோமே. கௌசிக்கா பாருங்கள், இன்னும் ஜாலியாக இருக்கும். ஏய் நல்லா பேசுகிறாயா கௌசிக்கு, இன்னும் எதிர்பார்க்குறேன், அடுத்த வாரம் வேறு ஏதாவது யோசிச்சு வைக்க, நான் போ அப்படின்னு அனுப்பிச்சி விடலாம். கௌசிக் போன வாரம் யார் கூட பேசிகிட்டு இருந்தேன்? கவு கூட பேசிகிட்டு இருந்தேன். இந்த வாரம் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்? கௌசிக் போன வாரம் கவு கூட தானே பேசிகிட்டு இருந்தாப்புல. இந்த வாரம் இந்த கேம், அடுத்த வாரம் வேறு ஏதாவது யோசிச்சுட்டு வா, அண்ணன் குச்சி மிட்டாய் குறி வெட்டி வாங்கி வைக்கிறேன், போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டோம்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். ரொம்ப சீரியஸாக பண்ண மேலே ஏற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போது அது மக்கள் தாண்டி தம்பிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? என்ன தம்பிகளுக்கு? அவங்க தம்பிகளுக்கு, நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்க இல்லையா? இப்போ திமுக தான் நமக்கு எதிரி அப்படி. இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் யார் எதிரின்னு கேட்டால் திமுக தான் அப்படின்றது நேரடியான பதிலாக இருக்கும். கொள்கை எதிரி யாருன்னு கேட்டால் பாஜகன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இப்போ நாம் தமிழர் ஒரு குழப்பம் வந்திருக்கான்னு கேட்குறேன். இப்போ யார் நமக்கு எதிரி, விஜயா, திமுகவா, அதிமுகவான்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கோன்னு கேட்குறேன் இந்த பேச்சு. சீமானை தவிர எல்லாம் எதிரி தான் தம்பிகளை பொறுத்த வரைக்கும். இப்போ அப்படி தான் அவர் எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு.
நல்லா புரிஞ்சுங்க. சீமானை தவிர எல்லாருமே எதிரி தான். நம்ம எல்லார்ட்டையும் மோதணும், எல்லாத்துட்டையும் சண்டை செய்யணும். சண்டை செய்யும்போது கீழே உண்டியில் வச்சுருக்கணும். அப்படி வச்சுட்டு ஜாலியாக சண்டை வச்சுட்டே போக வேண்டியதான் தம்பி அப்படின்ட்டு. ஒரு தலைவன் எதிரியை தீர்மானித்து விட்டு, சித்தாந்த தீர்மானித்து விட்டு, ஒரே நேர்கோட்டில் பயணித்து அந்த எதிரியை வீழ்த்தணும். நீ வாரத்துக்கு ஒரு முறை வந்து யூடர்ன் போகிறது, ஜிக்ஜாக்காக போகிறது வைக்கிறது, திடீர்னு கௌசிகா பேசுறது, திடீர்னு காமெடியாக பேசுறது, திடீர்னு கவ்வோட பேசுறது, இதெல்லாம் அரசியலுக்கு வந்து சாத்தியமான விஷயமா? ஏன் வந்து இன்னும் சீமான் வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெறாமல் இருக்கிறார்? ஒரு கட்சியின் தலைவராக இருந்து, சார் நீ எப்படி வந்தியோ, நேற்று வந்த கமலஹாசன் கூட போய் பதவி ஏற்றுட்டாரு, கரெக்டுங்களா? ஏற்றாரா இல்லையா? வேலிட் பாயிண்ட். எப்படி வந்தாலும் என்ன செஞ்சார்? டிவியை உடைச்சாரு, கேமரா உடைச்சாரு, ரிமோட்டை உடைச்சாரு, நமக்கு தேவையில்லை. ஆனால் எம்பி ஆகிட்டார். நீ 8 வருஷமாக இருந்து என்ன எத்தனை வருஷம் சார் அது போயிட்டுருக்கு? அது போயிட்டுருக்கு. 11 வருஷமோ 12 வருஷமோ போயிட்டுருக்கு. இவ்வளோ வருஷமாக இருந்து எதுவுமே ஆகலை. அப்போ இதுதான் சிக்கல் சீமான்ட்ட, புரியுதுங்களா? ஏன்னா உங்களுடைய எதிரியை கரெக்டாக நிர்ணயித்து அந்த இலக்கை நோக்கி பயணிக்கவே இல்லை. உங்கள் இலக்கு, உங்கள் லட்சியம் லட்சத்தை நோக்கியா லட்சியத்தை நோக்கியா அப்படின்னு பார்க்கும் பொழுது லட்சியத்தை நோக்கி அல்ல, சில பல லட்சங்களை நோக்கி உங்களுடைய இலக்கு பயணிப்பதால் உங்களை எல்லோரும் பயன்படுத்தி கொள்கிறார்கள். நீங்களும் அவரை பயன்படுத்தி கொண்டு ஒரு அரசியல் நகர்வு நகர்த்தி கொண்டிருக்கிறீர்களே தவிர சமூக மாற்றத்திற்கான ஒரு பெரிய ஆளாக அண்ணன் சீமான் இருந்தார். இன்றைக்கு இல்லாமல் அந்த இடத்தை தக்க வைக்க தவறியிருக்கிறார். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.